எப்படி இருக்கீங்க? கேரளா ஸ்டைலில் ஆப்பம் கடலைக்கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுட்டு அது கூட 1 கப்பு தேங்காய் 1 கப் ரைஸும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சு ஆப்பம் பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கையால் பிடிச்சி இந்த ரவுண்ட் மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு ஒரு மூடியை வச்சு நம்ம கவுத்தி வச்சுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் வெந்துருச்சான்னு எடுத்து பார்த்தோன்னா வெந்திருக்கும். நம்ம வந்துட்டு இது நல்ல ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது கூட நம்ம சுவையான கடலைக்கறி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். நம்ம வந்துட்டு நைட்டே கடலையை நான் ஊற போட்டு வச்சுட்டேன். காலையில் ஒரு குக்கரில் கடலை, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, உப்பு தேவையான போட்டு நல்லா விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் 4-5 விசில் வச்சுட்டு அது கூட எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு பெரிய உள்ளியை நான் கட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு வதக்கி எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள் இப்படி வதங்கிட்டு இருக்கேன். இது கூடவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகு பொடி தான் ஃபஸ்ட்டு போடணும். ஏன் மிளகு பொடி ஃபஸ்ட்டு போடுறோன்னா அப்போ தான் அந்த கலரிங் எல்லாம் நமக்கு நல்லா கொடுக்கும் கோட்டிங்கு. ஸோ மிளகு பொடி ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இது கூட மஞ்சள் பொடி போட்டுக்கிடலாம். மஞ்சள் பொடி நல்லா போட்டாச்சு. 1 ஸ்பூன் வந்துட்டு மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி போட்டால் தான் நமக்கு கட்டி கிடைக்கும். அது கூட நம்ம 1.5 ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் மசாலா பொடி போட்டிருக்கேன். நான் இது நல்லா போட்டு வதக்கி எடுத்தோம்னா அந்த கிரேவி வரும். அது கூட நம்ம ஒரு தக்காளி அரைச்சி நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இங்கே கேரளாத்தில் எப்போவுமே வந்து எந்த குழம்பு வைத்தாலும் தேங்காய் வந்துட்டு அரைச்சி ஊற்றுவாங்க. நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றினேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த தேங்காயும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு கடனை வெந்திருக்கு. இருந்தாலும் நம்ம வந்துட்டு அந்த கிரேவி ரெடி ஆகுறதுனால எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வைப்போம். இங்கே பாருங்கள் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க. ஆப்பம் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு.